தங்கலான் படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட பெண்களை கையாண்ட விதம், பெண் அரசியல்கள், அப்புறம் அதை சார்ந்த விஷயங்கள் மட்டும் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு சில டைரக்டர்ஸை என் மைண்டில் வச்சுருந்தேன். இவங்க பெண்களை பற்றின புரிஞ்சுக்கிட்ட விஷயம் கொஞ்சம் நல்லா இருக்குது, நம்ம பண்ணுறோம், ஒரு படம் பண்ணுறோன்னா இவங்களோட படங்கள் பண்ணலான்றதுல பாரஞ்சித் வந்து முதல் இடத்துல இருந்தார். அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த அம்மா கேரக்டர் கொஞ்சம் லவுடாக இருப்பாங்க. அம்மாக்கள், பெண்கள் ஒரு லவுடாக, ஒரு சத்தமாக ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. மற்ற எந்த படங்களை பார்த்தாலும் பெண்களை வந்து ஒரு பொம்மை மாதிரி காட்டிட்டு போயிடுற காட்சியெல்லாம் பார்த்துருக்கோம். இல்லை ஒரு ரொம்ப சாஃப்டாக ஒரு பையன் வந்து பேசினாலே அழுவுறதும் தற்கொலை பண்ணிக்கிறதும் மாதிரி நம்ம தமிழ் படங்கள் வரிசையாக பார்த்துட்டே வந்துட்டு இருக்க இந்த மாதிரி யதார்த்தமாக நம்ம அம்மா நம்ம வீட்டில் இப்படி தானே இருப்பாங்க, நம்ம மனைவி நம்மக்கிட்ட இப்படி தானே இருப்பா. அது வந்து வைலன்ஸாக எனக்கு தெரியல, அது ஒரு அன்பு மாதிரி தான் தெரியுது. அவங்க சுற்றுச்சூழலில் அவர் பார்த்து வளர்ந்த பெண்கள் அப்படி தான் இருந்திருப்பாங்க. அந்த